அயன் டோம் இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரேலிடம் அதி உச்ச அயன் டோம் போன்ற பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அயன் டோம் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அயன் டோம் அப்படின்னு சொல்றது இஸ்ரேலிடம் இருக்கின்ற இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அதி உயர் வான்வழி பாதுகாப்பு ஏவுகணை திட்டம் தான் இந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வானத்திலேயே வருகின்ற ஏவுகணைகள் ராக்கெட்டுகளை வானிலேயே தாக்கி அழித்து விடக்கூடிய வல்லமை கொண்ட அமைப்பு தான் இந்த அயன் டோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது 2007ஆம் ஆண்டு இஸ்ரேலால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். என்னன்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு லெபனானுக்கு எதிரான போரில் லெபனானிடம் இருந்து நிறைய அதிகமான ராக்கெட்டுகள் இஸ்ரேலை தாக்கி இருந்தது. அந்த ராக்கெட்டுகளிடமிருந்து அந்த தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இஸ்ரேல் ஒரு முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்துதான் இந்த அயன் டோமை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த அமைப்பினை அயன் டோமை உருவாக்கியிருந்தது. இந்த அயன் டோம் 2007ஆம் ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு இது சோதனைக்கு விடப்பட்டு 2011ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக உத்தியோகபூர்வமாக இந்த அயன் டோம் பாதுகாப்பு முறை இஸ்ரேலில் நடைமுறைக்கு வந்திருந்தது. இது திட்டம் உருவாக்க தொடங்கியதிலிருந்து 4 ஆண்டுகள் இந்த திட்டம் உத்தியோகபூர்வமாக பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டு வருவதற்காக இருந்தது அப்படின்றது நீங்க கவனிக்க வேண்டிய விடயம். இந்த அயன் டோம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 3 பிரிவுகளின் ஊடாக வேலை செய்கிறது. ஒன்று ரேடார் சிஸ்டம், எதிரி நாடுகளினுடைய ராக்கெட்டுகளை அல்லது ஏவுகணைகளை துல்லியமாக கண்டறிகிறது. மூன்றாவது பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மக்கள் குடியிருப்பு பகுதிகள் விழுந்து ஆபத்துகள் எதையும் ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிப்பிடுகிறது கணனி கட்டமைப்பின் மூலமாக. மூன்றாவது வகை டமிர் இன்டர்செப்டர் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி மக்கள் பகுதிகளுக்குள் விழுந்து இது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று இனங்கண்டு விட்டால் இது வானத்திலேயே அந்த ராக்கெட்டுகளை தாக்கி அழித்துவிடும். இதுதான் இந்த அயன் டோமினுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4-70 கிலோமீட்டர் தூரத்தில் வருகின்ற எதிரி நாடுகளுடைய ராக்கெட்டுகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்த அயன் டோமுக்கு இருக்கு. ஆகவே இதுதான் அயன் டோம். இந்த அயன் டோம் இஸ்ரேலினுடைய மிக அதி உச்ச ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அமைப்புகளிடமிருந்து வருகின்ற ஏவுகணைகள், ராக்கெட் தாக்குதல்களிடமிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த அயன் டோம் அமைப்பு என்றது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போரிலும் அதிகமானவர்களுடைய வார்த்தைகளில் வருகின்றது இஸ்ரேலிடம் அயன் டோம் போன்ற பாதுகாப்பு முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பினுடைய ஒரு நம்பிக்கையாக இந்த அயன் டோம் விளங்கிக் கொண்டிருக்கிறது.